உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாவ். அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய கோலம். என்ன ரேவதி, நைட் ஷிஃப்ட் போல இவ்வளவு பெரிய கோலம் போட்டிருக்க? நைட் ஃபுல்லா இங்க தானா? அக்கா, கோலம் சூப்பரா இருக்கு. இரு, கோலத்தோட உன்ன ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். எடு எடு. ரேவதி, கல்யாண பொண்ணு நீ எதுக்கு கோலம் எல்லாம் போடுற? அதுக்குதான் வேலை செய்யறவங்க இருக்காங்கல்ல. அம்மா, இன்னைக்கு பொங்கல் பண்டிகை. இந்த விசேஷ நாள்ல வாசல் முழுக்க ஒரு பெரிய கோலம் போடணும்னு நினைச்சேன். அதான் நானே போட்டுட்டு இருக்கேன். பொண்ணுங்கன்னா கோலம் போடணும், வீட்டை பெருக்கணும்னு யார் சொன்னது? ஆம்பளைங்களுக்கு ஈக்குவலா நாம எல்லா ஃபீல்டுலயும் முன்னேறணும். நீ படிச்ச பொண்ணு, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நீ வெளியே வரணும். நல்ல நாளாதுமா கூட ஆம்பளைங்களை அத்தை வறுத்தெடுக்காம விட மாட்டாங்க போல இருக்கே. அம்மா, ஒரு நாள் என் ஆசைக்கே கோலம் போட்டேன், விடுங்கம்மா. இத பெருசுபடுத்தாதீங்கம்மா. சரி சரி, கோலம் போட்டது போதும், வெளியே வா. ரேவதி, வா, ஏன் தயங்குற? இல்லம்மா, என்ன சுத்தி கோலமா இருக்கு. இத தாண்டி எப்படி வர்றதுன்னு தான் தெரியல. நடந்து வா, ஏன் யோசிக்கிற? என்னம்மா, நடந்து வந்தா கோலம் அழிஞ்சிரும், அதான். கொஞ்சம் கோலம் அழிஞ்சா ஒண்ணும் ஆகாது, வெளியே வா. அம்மா, அக்கா கஷ்டப்பட்டு இவ்ளோ பெரிய கோலத்தை போட்டிருக்கா. அது அழிஞ்சா பரவாயில்லன்னு சொல்றீங்களே, இப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. கேட்கவே கஷ்டமா இருக்கு. சரி, அப்ப ரேவதி எப்படிதான் வெளியே வருது? What to do? இதோ ரேவதியை கட்டிக்க போற மாப்பிளையே வந்துட்டாருல்ல. சகல, உங்களுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் டாஸ்க் இருக்கு. இங்க பாருங்க, ரேவதி கோலத்துக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு. இப்போ உங்க டாஸ்க் என்னன்னா, கோலத்தை அழிக்காம பொண்ணை எப்படி வெளியே கொண்டு வர போறீங்க சொல்லுங்க. இருங்க, ட்ரை பண்றேன். பண்ணுங்க 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 பண்ணுங்க. கோலத்தை மிதிக்க கூடாது. அங்க இருந்த சகல 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 என்ன சகல டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? பாத்து பாத்து கை கொடு ரேவதி. கிட்ட கிட்ட சகல அப்படிதான். ரேவதி, கம் ஆன். நல்ல கிட்ட போ மகேஷ், போ மகேஷ். இன்னும் கொஞ்சம். புடி ரேவதி. ஆச்சக்கா, புடிச்சாரு பாரியா கைய. அப்படி. ஐயோ, என்ன சகல நீங்க இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க. கை கொடு ரேவதி. சகல அப்படிதான் அப்படிதான். ரேவதி, கை நீட்டு. கிட்ட 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 வா. இன்னும் கொஞ்சம் தான். கிட்ட வா. புடிங்க புடிங்க, புடிச்சிருங்க. கை பிடிச்சுக்கோ. கை அப்படியே கிட்ட வா. ஐயோ, என்ன சகல முடியலையா? ஆமா, போங்க சகல. ஏ ரேவதி, வெளியில வா. கோலம் அழிஞ்சா வேற போட்டுக்கலாம். சித்தி, கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன், நீங்க ஈஸியா அழிஞ்சு வேற போட்டுக்கலாம்னு சொல்றீங்க. என்ன, யாராலையும் முடியலையா? மேடம், நான் ட்ரை பண்றேன் மேடம். ரேவதி, கையை கொடு. என்ன பிடிங்க. எஸ், ஐ எம் கேச்சிங். சிலம்போ புடிப்பா. புடிச்சுக்கோ.
விடாத. இந்த சாமியார் வேஷம் எனக்கு பொருத்தமா தான் இருக்கு. இந்த வேஷத்துல என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. இதே வேஷத்துல போய் என் பேத்திங்களெல்லாம் பார்த்துட்டு வந்துடணும். அதுக்கு முருகா நீ தான் ஏன் உதவி பண்ணணும்? முருகா 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 வந்துட்டியா முருகா? சரியான நேரத்துல வந்திருக்க முருகா. என் வேஷம் எப்படி இருக்கு முருகா? சூப்பரா இருக்கு பரமேஸ்வரி. உன்னை பார்த்தா நெஜ சாமியார் மாதிரியே இருக்கு. அப்படியா? இந்த வேஷத்திலேயே நான் அப்படியே பேத்திங்களெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். போகட்டுமா முருகா? தாராளமா போ பரமேஸ்வரி. உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நீ ஈஸியா சொல்லிடுவ. ஆனா எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? நான் என்னதான் வேஷத்தை போட்டு போனாலும் அந்த சாமுண்டீஸ்வரி ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானா நான் என்ன பண்ணுவேன்? இப்படியே நீ பயந்துகிட்டே இருந்தா எதுவும் செய்ய முடியாது. பேத்திகளை பார்க்கணும்னு வேஷம் போட்டுட்டல, தைரியமா போ. தைரியம் தான் மனுஷனுக்கு அழகு. என்னவோ முருகா, உன்னை நம்பித்தான் நான் போறேன். நானும் என் பேரனும் யார்கிட்டயும் மாட்டிக்க கூடாது. என்ன நம்புறதை விட உன் மேல நம்பிக்கை வச்சு போ. கடவுளால முடியாம போனாலும் முயற்சி செஞ்சா ஜெயிக்கலான்னு ஒரு பெரிய புலவர் சொல்லிருக்காருல. ஆமா, எங்க வள்ளுவர் தான் சொல்லிருக்காரு. அத மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா போ. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி முருகா, நான் போயிட்டு வந்து அங்க என்ன நடந்ததுன்னு உங்ககிட்ட விளக்கமா சொல்றேன். புரியுது முருகா? முக்காலமும் உணர்ந்தவ நீ. அங்க என்ன நடக்கும், என்ன நடந்ததுன்னு எல்லாமே உனக்கு தெரியும். அத நினைச்சுதானே சிரிக்கிற? புரிஞ்சா சரிதான். சரி முருகா, அப்ப நான் கிளம்பட்டுமா? ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வா. தேங்க்யூ முருகா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வந்த வேலை முடிஞ்சது, நீ கிளம்பிட்டியாப்பா? சரி முருகா, எப்படியோ என் பேத்திங்களை நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.